வெயிட் ஸ்க்ரோல் பண்ணுறத நிறுத்திட்டு இதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு கப் வறுத்த ரவையில் 2 முட்டை கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்க சொல்லி உங்கள் குட்டீஸ் அடம் பிடிப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு உப்புமா ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ரவை லேசாக கலர் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அதில் 2 முட்டை, 1 கப் அளவுக்கு பால் இதையெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்கர் வச்சு அடிச்சு விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அடிச்சு விடுங்க. கம்ப்ளீட்டாக பால், முட்டை, ரவை எல்லாம் ஒரு சேர கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா அடிச்சு விட்டதுக்கப்புறமா திருப்பி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டி அதுக்கு மேலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஆமாங்க, இந்த ரெசிபிக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நம்ம முட்டை சேர்த்து இந்த ரெசிபி செய்கிறதுனால இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து செய்யும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியாகி வரும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டிங்கன்னா கடாயை விட்டு இந்த மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. டிஃப்ரெண்ட்டான செம்ம வாசனையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.